Hi friends, good morning. This is your logic teacher. Now we are going to see the exercise number 14.2 in chapter statistics number 14, right? Okay. Now the chapter 14.2 is all about finding mode of the given data. In the previous exercise we saw that how to find mean for the given data. இப்போ மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வாட் இஸ் மோட் இஸ் ஆக்சுவலி இந்த ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃப்ரீக்வன்சியில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட டேட்டா தான் நம்ம மோடுன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ குரூப்டு டேட்டா இல்லைங்களா. ஸோ 35 to 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இங்கே 35 மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 35 இஸ் த மோடு. ஓகேங்களா. இப்போ 35 to 45 குரூப்டு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப்டு டேட்டாவாக கொடுத்தா அதோட மோடு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத we are going to see. ஆக்சுவலாக இந்த கொஷின் என்னன்னு படிக்கலாம். The following table shows the ages of the patients admitted in a hospital during a year. ஒரு வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பேஷண்ட்ஸோட ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. 5 to 15 years, 15 to 25 years, 25 to 35 years. இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 6 பேஷண்ட்ஸ் வந்து 5லேருந்து 15 ஏஜஸ்க்குள்ளே இருக்கிறவங்க, 11 பேஷண்ட்ஸ் தேவர் 15 to 25 years ஆஃப் ஏஜ். 15 இருக்கலாம், 17 இருக்கலாம், 19, 20, 15லேருந்து 25க்குள்ளே ஏதோ ஒரு ஏஜ். ஓகேங்களா. ஸோ அது நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், அட்மிட் ஆன பேஷண்ட்ஸோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம மோடு கண்டுபிடிக்கணும். மோடுன்னா என்ன? த ஹையஸ்ட் டேட்டா, மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் த பேஷண்ட் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பேஷண்ட்ஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் எந்த ஏஜில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அட்மிட் ஆனாங்கன்னு நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மோடுன்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் இது அன்குரூப்டு டேட்டாவாக இருந்தால் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட டேட்டாவை வந்து நம்ம டைரெக்டாக மோடுன்னு சொல்லிடலாம். பட் திஸ் அ குரூப்டு டேட்டா இல்லைங்களா. அப்போ குரூப்டு டேட்டாவிலிருந்து நம்ம எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வி ஹாவ் டு ஃபைண்ட் சம் வேல்யூஸ் ஃப்ரம் திஸ் கிவன் டேட்டா. ஓகே. ஸோ இதில் வந்து இது என்ன சொல்கிறோம், இந்த ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு நம்ம பார்க்கணும். ஹையஸ்ட் வேல்யூ எது இதில்? 23. திஸ் த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியை F1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இது வந்து F1, ஃப்ரீக்வன்சி 1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி வர்றதை என்ன சொல்லலாம், F0ன்னு சொல்லிக்கலாம். 21 வந்து F0, F1. அடுத்து என்ன வரும், F2, F0, F1, F2 வந்து என்னது, 14 வந்து F2, 21 வந்து F0. ஓகேங்களா. அடுத்தது இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட கிளாஸ், இது என்ன சொல்லுவோம், மோடல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த மோடு இல்லையா. அதனால் இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட டேட்டா வந்து மோடல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மோடல் கிளாஸில் இருக்கிற லோயர் வேல்யூ என்ன, லோயர் வேல்யூ திஸ் இஸ் 35 இல்லையா. அப்போ லோயர் வேல்யூ, லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ், மாடல் கிளாஸோட லோயர் லிமிட் என்ன, 35. தென் F1 தெரியும், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அது வந்து 23. தென் F0ன்னு எதை சொல்கிறோம், ஹையஸ்ட் த ப்ரிசைடிங் வேல்யூ ஆஃப் த ஃப்ரீக்வன்சி டு த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ, இதை F0ன்னு சொல்லிக்கிறோம். ஓகே. அடுத்தது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கு அடுத்தது இருக்கிற வேல்யூ F2 அப்படின்னு சொல்கிறோம். த ஃபாலோயிங் வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம இந்த டேட்டாவிலேருந்தே நம்ம எடுத்துட்டோம். என்னென்ன எடுத்துருக்கோம், ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, இது ஃப்ரீக்வன்சிலேயே ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்குறோம், அதோட மாடல் கிளாஸ் இது, அந்த மாடல் கிளாஸோட லோயர் லிமிட் தான் L. இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி F1, இதுக்கு முன்னாடி ப்ரிசைடிங் நம்பர் வந்து F0ன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து F2 அப்படின்னு சொல்கிறோம், ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி. இப்போ இதெல்லாம் எதுக்காக நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். ஈச் கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா
15 minus 5 10, 25 minus 15 10. இந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்கு இல்லையா, இதோட ஹெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஹெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது வந்து எவ்வளவு 25 minus 15 10. ஸோ ஹெச் வந்து 10. இதெல்லாம் நம்ம எதுக்காக இந்த வேல்யூஸ் வந்து நம்ம அதிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இருக்கிற கேசஸ் வந்து, அதாவது அன்குரூப்டு டேட்டாவில் டைரெக்டாக வி கேன் ஃபைண்ட் த மோடு இல்லையா. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட, அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸோட ஏஜ் குரூப்பு இன்கேஸ் 35 மட்டும் இருந்ததுன்னா 35 தான் மோடுன்னு சொல்லிடுவோம். 45 மட்டும் இருந்ததுன்னா 45 தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அட்மிட்டட் அட் த ஏஜ் 45 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு 35 to 45ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சென்ட்ரல் இருக்கிற ஒரு வேல்யூ நமக்கு தெரியணும் மோடு. அதுக்காக என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோட் இஸ் ஈக்குவல் டு எல் லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ் ப்ளஸ் f1 minus f0 highest frequency the preceding frequency minus the preceding frequency divided by 2 into highest frequency minus preceding frequency minus following frequency. இதுதான் அப்படி எழுதுகிறோம். இது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஈஸி அப்படி நீங்கள் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியிலிருந்து இந்த முன்னாடி இருக்கிற ப்ரிசைடிங் ஃப்ரீக்வன்சியை வந்து மைனஸ் பண்ணுறோம். f1 மைனஸ் f0 பண்ணுறோம் இல்லையா. கீழே இருக்கிறது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹவு டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட்டு. ஸோ இதே f1 மைனஸ் f0 தான், பட் 2 times ஆஃப் f1 மைனஸ் f0 மைனஸ் f2 அவ்வளோதான். இன்டூ ஹெயிட். ஹெயிட்டுங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் 65 55 to 65 இஸ் it has difference 10, right? Okay. Height of the class, இந்த கிளாஸ் மாடல் கிளாஸோட ஹெயிட். இப்போ இதில் மாடல் கிளாஸ் இந்த இதோட லோயர் லிமிட் என்ன 45, பட் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட மாடல் கிளாஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு லோயர் லிமிட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு ஹெச். இதுதான் வந்து ஃபார்முலா. இதோட இந்த 35 to 45ல் இருக்கிற அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக, மோடு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே. இப்போ என்னென்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு ஹெச். நவ் எல் வந்து எவ்வளவு 35, f1 இஸ் 23, then f0 is 21 divide by 2 into 23, 2 into f1, 2 into f1 is 23 minus 21 is f0 minus f2 is 14. ஓகேங்களா. f2 வந்து 14, f0 21, this is f1. ஓகே. இது எல்லாமே into height is the difference, that is 10. ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறது மட்டும்தான். இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 23 மைனஸ் 21 இஸ் 2, 35 அப்படியே வச்சுக்கோங்க. 2 into 23 இஸ் 46. ஓகே. ஸோ 46 மைனஸ் 21, திஸ் இஸ் மைனஸ் 14 இல்லையா. அப்போ ரெண்டுமே மைனஸ். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும், மைனஸ் 35 கிடைக்கும். மைனஸ் 21 மைனஸ் 14 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 35 கிடைக்கும். இன்கேஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 21 மைனஸ் 14 போடுவீங்க. பட் இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே மைனஸ் வேல்யூங்கிறதுனால ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 by 11, 46 மைனஸ் 35 இஸ் 11 இன்ட்டு 10. ஓகேவா. தென் 35 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 இஸ் 20 by 11. இப்போ 20 by 11 கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ 20யை வந்து 11ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 20. ஓகே. by 11, 111 is 11, பேலன்ஸ் 9. 9ல் வந்து we cannot accommodate 11, ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். அகைன் 8 11s are 88. 90ல் எவ்வளோ 11s இருக்குது, 8 11s இருக்குது. 8 11s are 88, பேலன்ஸ் 2, ஒரு 0 சேர்த்திக்கிறோம். ஒரு 11 இருக்குது. இந்த மாதிரி இந்த டிவிஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு இதோட வேல்யூ என்ன வருது, 1.818. ஸோ 35 ப்ளஸ் 1.818 இஸ் 36.818. இந்த 1 வர்றதுனால இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ 36.8 இயர்ஸ்.
இன்கேஸ் 5க்கு மேலே இங்கே வந்துச்சு 5 ஆர் 5 6 7 8 9 எது வந்ததுனால இந்த 8ஐ 9ஆக மாற்றிக்கலாம். திஸ் இஸ் ஜென்ரல் ரூல் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் இல்லைங்களா. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் the mode is 36.8 years, right? And you can say that mode is the highest frequency data. இப்போ பாருங்கள், இதில் ஆக்சுவலாக ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட மோட் எது 35 to 45. இப்போ இந்த 23 பேஷண்ட்ஸ் வந்து இன்கேஸ் இங்கே அன்குரூப்டு டேட்டாவாக இருந்து 35 மட்டும் கொடுத்துருந்தா மோட் இஸ் 35ன்னு சொல்லிடுவோம். பட் 35லேருந்து 45க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ தான் மோடு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we are using this formula and these calculations. ஆனால் இப்போ ஆன்சர் பாருங்கள் 35லேருந்து 45க்குள்ளே தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர் பார்த்தீங்களா 36.8, 35லேருந்து 45க்குள்ளே தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் இன் த ஹாஸ்பிட்டல் ஆர் ஆஃப் ஏஜ் is 36.8 years approximately. ஓகேங்களா. ஓகே, now we are going to see the second one. Okay, second one, this question is actually not completed. We have to find the mean also, right? Have to find the mean also. So how will we find the mean? In the previous chapter we completely see how to find mean, and these are the calculations. Here this is a grouped data, this is நம்ம frequency, and we have to find the xi by adding upper limit and lower limit by 2, right? 55 plus 15 20 by 2, or else you can take the center value of these two numbers. 10 is the center value here, 20 is the center value here. So we took all center values, and fi into xi we got these values. So we have to add all fi xi, that is summation fi xi. Here summation fi is equal to 80. Sum of all frequencies is 80. So this is for direct method. We didn't find any deviations or step deviations in this sum, because these are all some small numbers and easy to calculate. So we didn't go for that extra deviation methods, right? Okay, so mean x bar is equal to summation fi xi by summation fi is the direct method formula. And I will tell you one more multiplication, how to do the multiplication simply. Okay, see, in this 6 into 10 is 60, that is very easy, right? 11 into 20, 2 11s are 22, we put the 0 with that. Here 21 into 30, right? How can we multiply this easily? 21 into 30, you separate 21. How can we write 21? 20 plus 1, right? You multiply both the numbers by 30. Multiply 20, first multiply 20 by 30 and 1 by 30. 20 by 30 and 1 by 30. So this is 20 into 30 is 600, easy to multiply. 1 into 30 is 30, 600 plus 30 is 630. ஈஸி மெத்தடில் சொல்லணும்னா 21 into 30, 21 into 30 நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20 30ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 20 into 30 600, 130 30. ஸோ எப்படி பண்ணலாம், 600 plus 30 630. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னா, இஃப் யூ ஹாவ் சம் 630 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. 630 rupees இப்போ 30 rupees நோட்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 30 rupees நோட்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ எவ்வளோ வச்சுருப்பீங்க? 30 rupees நோட்டில் 20 நோட்ஸ், 1 rupee காயினில் 30 காயின்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த ஃபார்முலா தான் அது. ஸோ இப்போ 23 into 40 இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அப்போ ஃபஸ்ட்டு 20 + 3 அதை பிரிச்சுக்கலாம். அப்போ 20 into 40 800, 340
120. 800 + 120 920. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். அகைன் 14 × 50. ஃபஸ்ட்டு 10 × 50 எடுத்துக்கோங்க. 500. 450 சார் 200. 500 + 200 700. These are all simple calculation methods, multiplication methods. ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா summation fi xi by summation fi. இதில் summation fi xi is 2830/80. 0 கேன்சல் பண்ணிடலாம். அகைன் 283 8ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 8 3 சார் 24. இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். இந்த மெத்தட்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் யுவர் செல்ஃப். அப்போ தான் உங்களுக்கு இந்த இது ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியம், அக்யூரசி ரொம்ப முக்கியம். சின்ன மிஸ்டேக் கால்குலேஷனில் பண்ணோனாலே ஆன்சர் தப்பாயிடும். ஸோ மீன் x bar is equal to 35.37 years. ஓகே, மீன்னா என்ன? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டோட ஆவரேஜ், இவ்வளோ பேஷண்ட்ஸில் ஒரு பேஷண்ட்டோட ஆவரேஜ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏஜஸ் கிடையாது. ஸோ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பேஷண்ட் admitted to the hospital is 35.37 years. ஓகேங்களா? மோடுங்கிறது வேறு, மீன்கிறது வேறு. மீன் அப்படின்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ பேஷண்ட். மோடுங்கிறது என்ன? ஹையஸ்ட் மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அட்மிட்டட். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச்.